ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டு சப்போட்டாவை நாம் எப்படி தேர்வு பண்ணி எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து முளைச்சி வந்துச்சுன்னா அது நாட்டு சப்போட்டா. அப்படி முளைச்சி வளரனா அது வந்து ஹைப்ரிட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நாம் எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, மெயின் இது வந்து இடம் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னாக்கா இதை 3 to 4 வருஷத்துக்குள்ளே இது ரொம்ப பெரிய மரமாகிடும். பெரிய மரச்சுன்னா இது இடத்த ஃபுல்லாக அடைச்சிக்குது. அதனாலே வந்து ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 15 அடி கேப்பில் வைப்பாங்க இதை. அது மட்டும் இல்லாமல் இது 2 to 3 மரத்துக்கு மேலே தான் வளர்ப்பாங்க. ஏன்னாவே இது அயல் மகர்ந்த செயற்கை வகையை சார்ந்தது. அதனால் இது 2 to 3 மரத்துக்கு மேலே தான் வளர்ப்பாங்க. இந்த மரத்துலேருந்து நமக்கு எப்பப்பெல்லாம் மகசூல் நல்லா கிடைக்கும்னு பார்த்தோம்னாக்கா, வருஷத்துக்கு இது 2 டைம் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இன்னொரு 3 மாதம்னு பார்த்தா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இந்த 6 மாதம் நல்ல மகசூலை தரும். இதுக்கு தண்ணி வந்து அவ்வளோவா நம்மளுக்கு தேவைப்படாது. நார்மலாக எல்லா செடிக்கு ஊற்றுற மாதிரி தான் இதுக்கு தண்ணி நமக்கு. இதுக்கு உரம்னு பார்த்தாக்கா ஆர்கானிக் உரமாக யூஸ் பண்ணணும். நாம் ஆட்டு எருவும் வேப்ப புண்ணாக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த மரம் ரொம்ப பெருசாச்சுன்னா இது கொஞ்சம் கிளையெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடுற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து மற்ற மரம் மாதிரி இல்லை. இது வெட்டி விட்டாலும் வந்து துளுத்து நல்லா ஒரு மகசூலை நல்லா தரும். இது அறுவடைன்னு பார்க்கும்போது மார்க்கெட்லேருந்து அவங்களே வந்து நம்மக்கிட்ட ரேட்டு பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு இரும்பு சத்து உள்ளது. அதனாலேயே இதை வந்து நிறைய பேர் இந்த மரத்தை வந்து வைக்கிறாங்க.